இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். சுயநலம் அறிய சமத்துவம் வளர அன்பு பரிவு கொண்ட இறை குலம் வளர்ப்போம். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம். மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பின் மாட்சியை தியானிக்கும் பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன். சீடர்கள் தந்தை இறைவனிடம் செல்ல விரும்பியதை முன்னிட்டு கலங்கி நின்ற சீடர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். உங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று தொடங்கும் இயேசு, விண்ணகத்தில் பல உறைவிடங்கள் உள்ளன, அங்கே நாம் சென்று சேர்வதற்கு நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று உறுதி கூறுகிறார். கிறிஸ்துவை நாம் வழியாய் ஏற்று உண்மையை அறிந்து உண்மையான நிலை வாழ்வை பெறவும், தந்தையாம் இறைவனோடு இணைந்திருக்கவும், கிறிஸ்துவின் சாட்சிகளாக உலகில் வாழவும் தேவையான அருளை வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இறை ஆசீர் பெறுவோம். திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை இறைவன் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உம் மக்களின் வேண்டல்களை கனிவாய் கேட்டருளும். வியத்தகு முறையில் எங்களை படைத்தீர் என்றும் அதிலும் வியத்தகு முறையில் எங்களை மீட்டருளினீர் என்றும் நினைவு கூறும் எங்களுக்காக இத்தண்ணீர் மீது உமது ஆசியை கனிவுடன் பொழிந்தருளும். ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை படைத்தீர். உமது இரக்கத்தின் கருவியாகவும் இத்தண்ணீரை அமைத்தீர். எவ்வாறெனில் தண்ணீரின் வழியாக உம்மக்களின் அடிமை தலையை அகற்றினீர். பாலை நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனித இனத்தோடு நீர் செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன்னறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவ கரைபடிந்த எங்கள் மனித இயல்பை புது பிறப்பளிக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக. பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதரர் சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆமென். Hallelujah.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெற செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாடம் பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று கிரேக்க மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே
12 திருத்துதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் இருந்தவர்களுமான 7 கவனமாக தேர்ந்தெடுங்கள். அவர்களை நான் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறை வேண்டலிலும் இறை வார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரகோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளின் வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகிக்கொண்டே சென்றது. குருக்களும் பெருங்கூட்டத்தினரும் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வாழ்விலே குறைகள் என்பது ஏது? நடந்திடும் போதினிலே என்னையவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடந்திடும் போதினிலே என்றும் இன்பம் ஆகா என்றும் இன்பம் ஆகா என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம் ஆகா என்றும் இன்பம் ஆகா என்றென்றும் இன்பம் அல்லவா? என்னாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? எங்கும் ஒளி ஆகா எங்கும் ஒளி ஆகா எங்கெங்கும் ஒளி அல்லவா? எங்கும் ஒளி ஆகா எங்கும் ஒளி ஆகா எங்கெங்கும் ஒளி அல்லவா? என்னாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே
திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 4 முதல் 9 முடிய. திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 4 முதல் 9 முடிய. அன்பிற்குரியவர்களே, உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சீயோனில் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலையுயர்ந்த மூலைக்கல். அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடைக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்தமட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூலைக்கல்லாயிற்று. மற்றும் அது இடறுதற்கல்லாகவும் தடுக்கி விழ செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடுக்கி விழுகிறார்கள். இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்கள் இனத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களது இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வசனங்கள் 1 முதல் 12 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வசனங்கள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம்,
ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய மனித வாழ்க்கையானது பலவித அச்சங்களுக்கு, கலக்கங்களுக்கு உட்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. நம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையிலே பலவற்றை குறித்து பயப்படுகிறோம். தேவையற்ற கலக்கங்கள் நம்முடைய வாழ்விலே அதிகமாக காணப்படுகின்றன. ஒரு சிலருக்கு கடந்த காலத்தை குறித்து பயம், கடந்த காலத்திலே நடந்த நிகழ்வுகளை குறித்து பயம். இன்னும் ஒரு சிலருக்கு எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி. இன்னும் ஒரு சிலருக்கு மனிதர்களை பார்த்தால் பயம். இன்னும் சிலருக்கு விலங்குகளை பார்த்தால் பயம். சிலருக்கு இருட்டை பார்த்தால் பயம், சிலருக்கு ஒளியை பார்த்தால் பயம். பலருக்கு நாயை பார்த்தால் பயம், இன்னும் பலருக்கு பேயை பார்த்தால் பயம். இப்படி பயம் என்று பலவிதமான காரணங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். பயம் இல்லாத ஒரு மனித வாழ்க்கையை கற்பனையில் கூட சிந்தித்து பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு பலவிதமான அச்ச உணர்வுகள் நம்முடைய மனித வாழ்வை ஆட்கொண்டிருக்கின்றன. இந்த நற்செய்திகளை பார்க்கின்ற பொழுது சீடர்களுக்கும் கூட இப்படிப்பட்ட பய உணர்வு, அச்ச உணர்வு, கலக்க உணர்வு இருப்பதை நாம் பார்க்கிறோம். இறுதி ராவுணவின் போது தன்னுடைய சீடர்களிடத்திலே, தன்னுடைய சீடர்களுள் ஒருவன் தன்னை காட்டி கொடுப்பான் என்றும் ஒருவன் மறுதலிப்பான் என்றும் இயேசு சொல்லிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய பாடுகளை குறித்து அவர்களிடத்திலே எடுத்துரைத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த சீடர்கள் அதனை கேட்டு கலக்கமுறுகிறார்கள். அவ்வளவுதான். ஆண்டவருடைய மறைவிற்கு பிற்பாடு தங்களுடைய வாழ்க்கை அந்தோ பரிதாபம், அதோ கதிதான் என்று அவர்கள் ஒருவித கலக்கத்திற்கு, பயத்திற்கு மத்தியிலே அவர்கள் மூழ்கி போயிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் இயேசுவினுடைய உரையை கேட்ட பிற்பாடு இயேசுவிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள். பயத்தினால் அவர்கள் குழம்பி போய் என்ன கேட்கிறார்கள் என்று தெரியாமலேயே கேட்கிறார்கள். ஆண்டவர் அவர்களிடத்திலே சொல்லுகின்றார், நான் உங்களுக்காக ஏற்பாடு செய்ய போகிறேன், நீங்கள் என்னிடத்திலே வருவீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவரே, நீர் எங்கு செல்லுகிறீர் என்றே தெரியாது, நீர் போகிறதற்கான வழியை நாங்கள் எப்படி கண்டுகொள்ள முடியும் என்று அங்கே தோமா ஆண்டவரை பார்த்து கேட்கின்றார்.
அதே போல பிலிப்பு ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரை தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று சொல்லி அங்கே அவரும் அந்த ஒரு குழப்ப சூழலுக்கு மத்தியிலே, பயத்திற்கு மத்தியிலே என்ன கேட்கிறோம் என்று தெரியாமலேயே அவர்கள் கேட்பதாக பார்க்கிறோம். இப்படி சீடர்கள் அந்த குழப்பத்தில் பலவித பயங்களுக்கு, எதிர்கால கேள்விக்குறிகளுக்கு மத்தியிலே இருந்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில் மொழி, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், தந்தையிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுடைய பயத்தை போக்குவதற்கான வழியை ஆண்டவர் சீடர்களுக்கு சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களில் நாமும் இப்படிப்பட்ட பல பயங்களுக்கு உட்பட்ட மனிதர்களாக நம்முடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கும் கொடுக்கக்கூடிய பதில் மொழி இதுவாகத்தான் இருக்கிறது. என்னிடத்திலே நம்பிக்கை கொள்ளுங்கள், தந்தையிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்முடைய பயத்திலிருந்து வெளியே வர, நம்முடைய வாழ்வை ஒரு புதிய தெளிவோடு உற்சாகத்தோடு நாம் வாழ்வதற்கான வழியையும் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகின்றார். அன்பு மக்களே, விவிலியத்திலே நாம் பார்க்கிற பொழுது யாரெல்லாம் இந்த பயத்திலிருந்து வெளியே வந்தார்கள்? ஆண்டவரில் தங்களுடைய நம்பிக்கையை பதிய வைத்தவர்கள், ஆண்டவரில் முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தவர்கள் இந்த பயங்களிலிருந்து, தேவையற்ற கலக்கங்களிலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு பெரிய படையை அவர்களுக்கு முன்பாக இருந்தாலும் கூட, எத்தகைய பய உணர்வுகளுக்கு அவர்கள் உட்பட்டிருந்தாலும் கூட, ஆண்டவர் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கை அவர்களுக்கு ஆற்றல் கொடுத்தது. அவர்களுடைய பயங்களிலிருந்து, கலக்கங்களிலிருந்து அவர்கள் வெளியே வர அவர்களுக்கு உதவி செய்தது என்று நாம் பார்க்கிறோம். தொடக்கத்திலே விடுதலை பயண நூலிலே நாம் வாசிக்கின்றோம். 3-4 அதிகாரங்களை வாசிக்கின்ற பொழுது தெரியும், அங்கே மோசேக்கு ஒரு விதமான பய உணர்வு காணப்படுகின்றது. மோசேயை ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களை எகிப்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் அதனை முதலிலே ஏற்றுக்கொள்ள தயங்குகின்றார். ஆண்டவரே, என்னால் எப்படி முடியும், என்னால் பேசக்கூட முடியாதே என்கின்ற ஒரு கலக்கத்திலே, ஒரு பயத்திலே இருக்கின்றார். அதற்கு முன்பதாக மோசேயினுடைய வாழ்க்கையிலே ஒரு நிகழ்வு நடக்கும். ஒரு முறை எபிரேயன் ஒருவனும் எகிப்தியன் ஒருவனும் சண்டை போடுவதை பார்த்த மோசே என்ன செய்வார்? எகிப்தியனை அடித்து மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார். அதற்கு பிற்பாடு 2 எபிரேயர்கள் சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள். மோசே அவர்களுக்கு நீதிபதியாக போய் நின்று அங்கே குரல் கொடுக்கின்ற பொழுது அவர்களில் ஒருவன், அந்த எகிப்தியனை கொன்றதைப் போல என்னையும் கொன்றுவிடப் போகிறாயோ என்று சொல்ல, தான் செய்த தவறு வெளியே தெரிந்து விட்டதை அறிந்த மோசே பயத்தினால் ஓடி ஒளிந்து விடுகிறார். பார்வோன் மன்னனுக்கு பயந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள தன்னுடைய மாமனாரிடத்திலே போய் அவர் தஞ்சம் அடைந்ததாக பார்க்கிறோம். அப்படி அவர் மாமனாரிடத்திலே தஞ்சம் அடைந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது மனசுல பயம், கலக்கம் இருந்து கொண்டேதான் இருந்தது. ஆனாலும் கூட அவருடைய அந்த கலக்க உணர்வு, பய உணர்வு மாற்றம் பெறுகிறது. அங்கே முச்செடியிலே ஆண்டவர் அவருக்கு காட்சி கொடுக்கிற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த அந்த நொடியே அவருடைய வாழ்வில் உள்ள எல்லா பயங்களும், அச்சங்களும், கலக்கங்களும் மறைந்து போயின என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய கரத்தில் வல்லமைமிக்க கருவியாக செயல்பட்டு இஸ்ராயேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தளையிலிருந்து அவர் மீட்டெடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் புத்தகத்திலே 17வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற பொழுது தெரியும், அங்கே கொடியவன் பெலிஸ்தியன் கோலியாத்து இஸ்ரேல் மக்களின் முன்பாக நின்று கர்ஜித்து கொண்டிருக்கிறான். உங்களில் யாராவது என்னை வெற்றி கொண்டால் நான் உங்களுக்கு அடிமையாவேன், அதே நேரத்தில் நான் உங்களை வெற்றி கொண்டால் நீங்கள் எங்களுக்கு, பெலிஸ்தியர்களுக்கு நீங்கள் அடிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்ல, அவருடைய வார்த்தையை கேட்ட இஸ்ராயேல் மக்கள் அனைவரும் பயந்து ஒளிந்து மறைந்து போகிறார்கள். ஆனால் சிறுவன் தாவீது, ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது அங்கே நம்பிக்கையோடு கோலியாத்தின் முன்பாக வந்து நிற்கிறார். எந்தவித பயமும் பதற்றமும் இல்லாமல், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நிச்சயமாக இந்த கொடியவன் கோலியாத்தை என்னால் வீழ்த்த முடியும், ஆண்டவருடைய
துணை எனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவருடைய துணையை நம்பி அங்கே கோலியாத்தின் முன்பாக தாவீது நிற்பதாக பார்க்கிறோம். கோலியாத்திடம் தாவீது உரைக்கக்கூடிய வார்த்தைகள், நீயோ வாளோடும் ஈட்டியோடும் எரி வேலோடும் என்னிடம் வருகிறாய், ஆனால் நான் நீ இகழ்ந்த படைத்திரளின் ஆண்டவர்தம் பெயரால் வருகிறேன் என்று சொல்லி அங்கே கோலியாத்தை சாதாரண கூலங்களையும் கவனையும் வைத்து தாவீது வீழ்த்தியதாக பார்க்கிறோம். ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்த அந்த காரணத்தினால் அங்கே அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றியை அவர் ருசித்ததாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, அதே போல 1 அரசர்கள் புத்தகத்திலே 18வது அதிகாரத்திலே ஒரு நிகழ்வு வருகின்றது. அங்கே எலியா இறைவாக்கினர் ஆகாபு மன்னனுடைய பாகாலின் பொய் வாக்கினர்கள் 450 பேருக்கு முன்பதாக, அசாராவின் 400 பொய் வாக்கினர்களுக்கு முன்பதாக அங்கே நிற்கிறார். அவர்களுக்கு முன்பாக ஒற்றையாளாக ஆண்டவரை நம்பி அவர்களுக்கு முன்பாக அந்த சவாலிலே இருக்கின்றார். இப்பொழுது அங்கே அவர்களுக்கு முன்பாக எலியா வைத்த சவால், உண்மை கடவுள் யார்? யாவே உண்மை கடவுளா அல்லது பாகால் உண்மை கடவுளா? எந்த அளவிற்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே உணர்ந்திருந்தார் என்று சொன்னால், தன்னை சுற்றி அப்படிப்பட்ட ஒரு பெரும் படையை நின்றாலும் கூட ஆண்டவர்தான் உண்மை கடவுள் என்று நம்பி அங்கே அந்த போட்டியிலே எலியா இறைவாக்கினர் இறங்குவதாக பார்க்கிறோம். அந்த பாகாலின் பொய் வாக்கினர்களிடத்திலே சொல்லுகின்றார், ஒரு காளையை எடுத்து துண்டு துண்டாக வெட்டி விறகின் மீதாக வைத்து அதனை நீங்கள் தயார் செய்யுங்கள். எந்த கடவுள்? நானும் அவ்வாறே செய்கிறேன். எந்த கடவுள் அந்த காளையை எரிக்கிறாரோ, அந்த பலிபீடத்திலே அதனை எரிபலியாக மாற்றுகிறாரோ, அவர்தான் உண்மை கடவுள் என்று சொல்ல அங்கே பாகாலின் பொய் வாக்கினர்கள் கூச்சலிடுகிறார்கள். ஆனால் அங்கே எந்த கடவுளும் வந்த பாடில்லை. ஆனால் எலியா குரல் எழுப்பி உண்மையான யாவே கடவுளிடம் மன்றாடிய பொழுது யாவே கடவுள் அங்கே எலியாவினுடைய குரலுக்கு செவி கொடுத்து அந்த பலியை, அந்த காளையை எரிக்க செய்ததாக பார்க்கிறோம். அன்பு மக்களே, எத்தனை படைகள், எத்தனை வீரர்கள் தன்னை சூழ்ந்து இருந்தாலும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட எலியா அங்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை, ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை செய்தார். அத்தனை பொய் வாக்கினர்களையும் ஒற்றை ஆளாக அவர் வெட்டி வீழ்த்தியதாக நாம் பார்க்கிறோம். இதுதான் ஆண்டவரை நாம் நம்புகிற பொழுது, நம்முடைய பார்வையை ஆண்டவர் மீது வைக்கிற பொழுது நம்முடைய வாழ்விலே நாம் அடையக்கூடிய ஆசீர்வாதமாக இருக்கின்றது. எத்தகைய பயங்களுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்தாலும் அவை அனைத்தையும் ஆண்டவர் சுக்கு நூறாக மாற்றிவிட வல்லவராக இருக்கிறார். அதே நேரத்தில் நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உணராமல் இருக்கின்ற பொழுது தேவையற்ற பயங்கள், அச்ச உணர்வுகள் நம்முடைய வாழ்வை ஆட்கொண்டு விடுகின்றன. சவுலினுடைய வாழ்க்கையிலே அதுதான் நிகழ்ந்தது. கொடியவன் கோலியாத்து அங்கே இஸ்ரேல் மக்களின் முன்பாக நின்ற பொழுது, அப்பொழுது அரசராக இருந்த சவுலை பதறி போய் விடுகின்றார். 1 சாமுவேல் புத்தகம் 17வது அதிகாரம் 11வது இறை வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். இஸ்ரேல் மக்கள், சவுல் அரசன் அங்கே அச்சத்திலே மிதக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்கள் அங்கே கோலியாத்தை கண்டு மிரண்டு போனார்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் தங்களோடு இருக்கிறது என்பதை அவர்கள் உணராத காரணத்தினால் அங்கே தேவையற்ற அச்சம் அவர்களை சூழ்ந்து கொண்டதாக நாம் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது தெரியும், அங்கே கடவுள் கடல் மீது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வருவதை கண்ட பேதுரு, ஆண்டவரே நானும் நடந்து வர கட்டளையிடும் என்று சொல்லுகின்றார். அவ்வாறு சொன்ன பொழுது ஆண்டவரை பார்த்து அந்த கடல் மீது நடக்கிற பொழுது அங்கே பேதுரு எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் கடல் மீது நடந்து போய்விடுகின்றார். ஆனால் எப்பொழுது அவர் அங்கே எழுந்த அலைகளின் பக்கம் தன்னுடைய கண்களை திருப்பினாரோ, ஆண்டவருடைய பார்வையிலிருந்து எப்பொழுது அவர் விலகினாரோ அப்பொழுதே கடலிலே மூழ்க போனதாக நாம் பார்க்கிறோம். அதே போல மத்தேயு மார்க் நற்செய்தி 4வது அதிகாரத்திலே வாசிக்கின்ற பொழுது
ஆண்டவர் இயேசு சீடர்களோடு படகிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார், தூங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே பெரிய புயல் காற்று வீசி படகை அலைக்கழிக்க செய்கிறது. சீடர்கள் பயந்து போய்விடுகிறார்கள். ஆண்டவருடைய உடனிருப்பு தங்களோடு இந்த படகிலே இருக்கிறது என்பதை மறந்து போய்விடுகிறார்கள். எனவே தேவையற்ற கலக்கம் அவர்களை ஆட்கொண்டு விடுவதை நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, அதே போல பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயண நூல் 14வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். அங்கே இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த பிற்பாடு கானான் தேசத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிரே ஒரு பெரிய தடை, செங்கடலானது அவர்களுக்கு முன்பாக நிற்கிறது. அப்பொழுது அதை பார்த்த இஸ்ரவேல் மக்கள் பயந்து போகிறார்கள், வெடவெடத்து போகிறார்கள். மோசே இடத்திலே போய் கேட்கிறார்கள், எகிப்திலே சவக்குழிகள் இல்லை என்றா இந்த பாலை நிலத்தில் எங்களை நீர் மடியச் செய்கிறீர், நாங்கள் எகிப்திலேயே நிம்மதியாக இருந்திருப்போமே என்று சொல்லி எகிப்திலிருந்து வல்லமையான விதத்தில் தங்களை விடுவித்த கடவுளை மறந்து அங்கே அந்த செங்கடலை பார்த்தபோது, தங்களுக்கு பின்னால் எகிப்தியர்களை பார்த்த பொழுது அந்த மக்கள் பயந்து போனதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, யாரெல்லாம் எப்பொழுதெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே இறை பிரசன்னத்தை, இறைவனுடைய உடனிருப்பை மறந்து போனார்களோ அவர்களுடைய வாழ்வை அச்ச உணர்வு ஆட்கொண்டு அழித்தொழித்ததாக பார்க்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பயங்களுக்கு கலக்கங்களுக்கு மத்தியில் ஆண்டவரை குறித்த அந்த ஒரு நம்பிக்கை நம்முடைய மனதிலே இருக்கிறதா? ஆண்டவருடைய பிரசன்னத்தின் மட்டில் நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா? அன்பு மக்களே, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தது என்று சொன்னால் எப்படிப்பட்ட சோதனைகளையும் வேதனைகளையும் படைகளையும் நம்மால் வெற்றி கொள்ள முடியும். அதைத்தான் பவுலடிகளார் அருமையாக சொல்லுவார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமடலிலே 4வது அதிகாரம் 13வது இறை வசனத்தில் சொல்லுவார், எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்லுவார். நாமும் பவுலடிகளாரை போல இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவருடைய உடனிருப்பில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்மாலும் எதையும் நம்முடைய வாழ்க்கையிலே சாதிக்க முடியும். எத்தகைய தடைகளையும் எதிர்ப்புகளையும் நம்மாலும் எதிர்த்து நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ முடியும். எனவே இப்படிப்பட்ட நம்பிக்கை உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள, ஆண்டவர் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் இன்னும் ஆழப்பட, ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து செயல்பட தேவையான இறையருள் வேண்டி தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே.
புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய தேவைகள், மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்களை எல்லாம் நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருமந்தையர்கள் இவர்கள் அனைவரும் இறை மக்களை இறைவழியில் வழிநடத்தி செல்ல தேவையான ஆற்றலை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் அளிப்பவரே எம் இறைவா, நாளைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் சமய சார்பற்ற மக்கள் நலனின் அக்கறை கொண்ட நல்லாட்சி அமைய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றல் அளிப்பவரே எம் இறைவா, நான் என்ற அகந்தையை விட்டு நீர் அருளிய அன்பை, சமாதானத்தை கொண்டு எங்கள் சகோதர சகோதரிகளோடு ஒற்றுமையோடு வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றேம் இறைவா, எங்கள் பங்கு குழந்தைகள் அனைவரும் கோடை விடுமுறை விவிலிய வகுப்புகளை நல்முறையில் பயன்படுத்தி பயன்பெற வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பு தந்தையே, எங்கள் இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் உம்மிடத்திலே நம்பிக்கையோடு கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மணியுமில்ல பூவும் பொருளுமில் மல்லிப்பூவாய் என் மனம் இருக்கு. உன் மலர் பதம் படைத்தால் போதும் எனக்கு. பொன்னும் மணியும் இல்ல பூவும் பொருளுமில் மல்லிப்பூவாய் என் மனம் இருக்கு. உன் மலர் பதம் படைத்தால் போதும் எனக்கு. வந்தேன் வந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. வந்தேன் வந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. பொன்னும் மணியும் இல்ல பூவும் பொருளும் இல்ல மல்லிப்பூவாய் என் மனம் இருக்கு. உன் மலர் பதம் படைத்தால் போதும் எனக்கு. உள்ளமெல்லாம் அன்பிருக்கு. உன் சொல்படி நடக்கிற செம்பிருக்கு. உள்ளமெல்லாம் அன்பிருக்கு. உன் சொல்படி நடக்கிற
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையியல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உமையினும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில்
அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுள்ளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உன் திருமு நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆண்டவரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும்.
மனமகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவே வா வா வா. தேன்மொழி மொழிந்து உன் திரு இதழாள் எமதான் நலம் பெற வழிவிடுவாய். தேன்மொழி மொழிந்து உன் திரு இதழாள் எமதான் மலர் குணம் பெற மொழிந்திடுவாய். உமை அடைந்திட யாம் தகுதியற்றோம், உமை அடைந்திட யாம் தகுதியற்றோம். இனி உமதருள் கிடைத்தால் வாழ்ந்திடுவோம். அகவிருந்தாக என் நிறைவாவா, மனமகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவே வா வா வா. அறிவிப்புகள். இன்று ஆண்டின் பாஸ்கா காலம் 5ஆம் ஞாயிறு. அன்பு மக்களே, நம்முடைய பங்கிலே விடுமுறை விவிலிய பள்ளி வகுப்புகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அன்பு பிள்ளைகள் சிறப்பான விதத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே வருகின்ற பிள்ளைகளுக்கும் ஊக்குவிக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும் இறையாசிரும். அதே போல நம்முடைய பிள்ளைகளுக்கு சிற்றுண்டி வழங்குவதற்காக, பிள்ளைகளுடைய போக்குவரத்து செலவிற்காக பல நல்ல உள்ளங்கள் உங்களுடைய தாராள நன்கொடைகளை கொடுத்திருக்கிறீர்கள். அந்தந்த நாளுக்கு நீங்கள் பொறுப்பெடுத்து பிள்ளைகளுக்கான சிற்றுண்டிகளை வழங்குகிறீர்கள். எனவே அன்பு மக்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும் இறை ஆசிரும். இறைவன் தொடர்ந்து உங்களை, உங்களுடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய இணையூர் வௌவால் தொத்தி புனித அந்தோணியார் ஆலயத்திலே திருவிழாவானது கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகின்றது. மாலை 6:30 மணிக்கு கொடியேற்ற திரு நிகழ்வுகள் ஆரம்பமாகும். அன்பு மக்கள் கலந்து சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல வருகின்ற 12ஆம் தேதி நம்முடைய இணையூர் புதுப்பட்டி குழந்தை இயேசு ஆலயத்தில் திருவிழா கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகின்றது. அன்று காலையிலே கொடியேற்ற திருநிகழ்வுகள் நடைபெறும். காலை 6:30 மணிக்கு கொடியேற்ற திருநிகழ்வு நடைபெறும். எனவே அதிலும் அன்பு மக்கள் கலந்து இறையாசிர் பெற அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய மறை மாவட்டத்திலே மே 4, 5, 6 நாளையிலிருந்து 3 நாட்கள் சிறுமலர் குருமடத்தில் வைத்து இறை அழைத்தல் முகாம் நடைபெறுகின்றது. 9ஆம் வகுப்பு 10, 11, 12 மற்றும் கல்லூரி முடித்த மாணவர்கள் இந்த இறை அழைத்தல் முகாமிலே பங்கேற்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பு ஆசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்க பெருக்கால் நிலைவாழ்வின் உரிமை பெற்றை பெறும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர் தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபமாலை தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தும் உந்தன் பாதத்தில். ஜெபமாலை தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய் மரி, என்று உந்தன் புகழை பாடுவோம். திருப்பலி நிறைவேற்றிய பங்கு தந்தையின் உடல் உள்ள நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஞான பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனித இறை புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பு மக்களே, அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி காலை 9 மணிக்கு நடைபெறும். விடுமுறை விவிலிய பள்ளி VBS பிள்ளைங்களும் நம்முடைய அந்த திருப்பலியிலே சேர்ந்து கொள்வார்கள். எனவே அடுத்த வாரம் 9 மணிக்கு ஞாயிறு திருப்பலியானது நடைபெறும்.